ஸோ இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த பட்ஜெட் பிளானரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இயர்லி வருஷத்துக்கான செலவு, ஒரு வருஷத்துக்கான செலவை தான் இயர்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். 6 மாதத்துக்கா ஒருக்கா செலவு பண்ணுறத நான் ஹாஃப் இயர்லி அப்படின்னு போட்டிருக்கேன். குவார்ட்டர்லின்னு போட்டிருக்கிறது 4 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம பண்ணுற செலவு. பை மந்த்லிங்கிறது 2 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுறது. மந்த்லிங்கிறது எவ்ரி மந்த் நம்ம செலவு பண்ண போகிறது. ப்ளஸ் வீக்லிங்கிறது வாரம் நம்ம பண்ணக்கூடிய செலவு. இதை முதல்ல பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு மந்த்துக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ சேவ் பண்ணலாங்கிறத நம்மளால் டீட்டெயிலாக பார்க்க முடியும். சரி வாங்க உள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா இயர்லி பிளானில் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு என்னெல்லாம் செலவு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் நெட்வொர்க் வச்சுருக்கோம். ஸோ ஜியோ ஃபைபர் அதுக்கான 1 இயர் பேக் எவ்வளோன்னு பார்ப்பேன். அதே மாதிரி ஒரு மாதம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளோங்கிறத 12 மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணணும். இப்போது நாங்கள் மாதம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா மந்த்தெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் 1 இயர் பேக்கேஜாக எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1 மந்த் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ இன்கேஸ் நான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது எனக்கு இப்போ அமௌண்ட் நான் ஸ்பேர் பண்ண முடியும் அப்படின்னா நான் அந்த பர்டிகுலர் இதை ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னோடய மொபைல் ரீசார்ஜ், அதுக்கும் அதே ஸ்கீம் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக நான் மாதம் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் இனிமேல் 365 நாளைக்கு பண்ணும்போது இப்போ என்னோடய பிளான் 28 நாளைக்கு இருக்குது. ஸோ 28 நாள் நான் பார்க்கும்போது 13 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுற மாதிரி இருக்குது. இன்ஸ்டெட் நான் 1 இயர் 365 எடுக்கும்போது எனக்கு அந்த ஒரு மாதம் அமௌண்ட் கம்மியாகுது. ஸோ ப்ரிஃபர் பண்ணுறதுனா ஒன் டைமில் என்னால் கட்ட முடியும் அப்படின்னா நான் இதுக்கும் இயர்லியில் போகலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கார் இன்சூரன்ஸு. ஸோ காருக்கு நம்ம வீட்டில் கார் இருக்குது அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ ரெனியூவல் பண்ணுறவங்க பண்ணணும். இல்லை நம்ம புதுசாக இன்சூரன்ஸ் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கான இன்சூரன்ஸை பிளான் பண்ண அமௌண்ட்டை இதுக்கு நீங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் அவங்கள்ட்ட நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லை பாலிசி பஜாரில் போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு என்ன ஒப்பீனியன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் பைக்குக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் 2 வீலர் இருக்கும். ஸோ பைக்குக்கும் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிறத எப்போவுமே மறக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம இயர் ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணிட்டோன்னா எந்த மந்த் எடுக்க போகிறோங்கிறத வச்சு நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு. ஸோ வீட்டுக்கு நம்ம ஒரு வேளை நம்ம ஓன் ஹவுஸில் இருக்கிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், ட்ரைனேஜ் டேக்ஸ் இதெல்லாமே கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக இது எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ஒன்ஸ் தான் போடுவாங்க. பட் 1 இயர்க்குன்னு அமௌண்ட்டு பார்த்தாலே ரொம்ப பெரிய அமௌண்ட்டு நமக்கு அக்யூமுலேட் ஆகாது. ஸோ நம்ம இதை 1 இயர்க்கு ஒன்ஸ் கட்டிட்டோம்னாலே நம்ம ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் குவார்ட்டர்லி தான் போகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லிஸ்ட்டை குவார்ட்டர்லியில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹெல்த் இன்சூரன்ஸு. ஸோ நீங்கள் என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்றதை பேஸ் பண்ணி இயர்லியா, மந்த்லியா, குவார்ட்டர்லியாங்கிறத போட்டுக்கலாம். தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்க்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் வாங்கணும் இல்லை பர்ச்சேஸ் போகிறீங்க அப்படின்னா அதையும் நான் இயர்லி ஒன்ஸ்னு லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். பர்த்டே, ஆனிவர்சரி அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறவங்களா இருந்தால் அதுக்கான அமௌண்ட்டையும் நம்ம இயர்லி ஒன்ஸில் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம யூஸ்வலாக குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போவோம். ஸோ டெம்பிள் ஃபெஸ்டிவலுக்கு வரி கட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறவங்க அதையும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் மந்த்லி நம்ம கோயில் போகிறோம் இல்லை வெளியில் எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறோம் இல்லை ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது ரெகுலராக போகிற பிளான் இருந்ததுன்னா மந்த்லி ஒரு 500 அந்த மாதிரி இல்லை 200 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ரெடி பண்ணணுன்றதுக்கு இந்த மந்த்லி அவுட்டோர் ட்ரிப்புங்கிறத நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லைனா எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ என் பசங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கான ஃபீஸ் நான் பே பண்ணணும். அதனால நான் அதை இயர்லியில் போட்டிருக்கேன். ஸோ இதோட சம்மேஷன் தான் இந்த இயர்லின்ற கீழே இருக்கிற இந்த பிளாங்கான காலமில் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வருஷத்துக்கு இந்த எல்லா செலவுக்குமான அமௌண்ட் எவ்வளோங்கிறத நமக்கு காட்டிடும். இதுதான் நான் இயர்லியில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த லிஸ்ட் அவுட் ஐட்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு என்னென்ன செலவாகுன்றதை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அது மாதம் பே பண்ணும்போது எவ்வளோ ஆகுது, வருஷத்துக்கு பே பண்ணும்போது எவ்வளோ ஆகுது, ஹாஃப் இயர்லி பே பண்ணும்போது எவ்வளோ ஆகுதுங்கிறத கேல்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெட்டர் ஆஃபராக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இயர்லியில் இல்லை ஹாஃப் இயர்லிக்கு மூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இதோட டோட்டல் என்னங்கிறத நான் இயர்லியில் கேல்குலேட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹாஃப் இயர்லி. ஸோ இப்போ ஹாஃப் இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லியில் நம்ம எனக்கு 2 பசங்க. ஸோ அவங்களுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் ஃபீஸ் கட்ட முடியும். அதனால எனக்கு டேர்ம் 1, டேர்ம் 2 அதை 2 பேருக்கும் போட்டிருக்கேன். ப்ளஸ் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 2 வீலர் சர்வீஸ் அண்ட் 4 வீலர் சர்வீஸ் போட்டிருக்கேன். ஸோ 2 வீலருக்கு சர்வீஸ் 6 மாதத்துக்கு ஒருக்கா விடணும் அண்ட் 4 வீலர் சர்வீஸும் ஒன்ஸ் விடுவோம்.
ஸோ இப்போ இது மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோங்கிறத இதில் நோட் பண்ணிவிட்டு அதோட டோட்டலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஹாஃப் இயர்லி போட்டிருக்கோம் அப்படின்னா வருஷத்துக்கு 2 தடவை பே பண்ணுவோம். அதனால் 2 இன்ட்டுன்னு போட்டால் வருஷத்துக்கான அமௌண்ட் வந்துடும். அந்த மொத்த அமௌண்ட்டையும் டிவைட் பை 12 போட்டிங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு மாதம் எவ்வளோ சேர்க்கணுங்கிறது இங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது குவார்ட்டர்லி வேல்யூஸ். குவார்ட்டர்லியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது பேண்ட்ரிங்கிறது டிட்டர்ஜென்ட் பவுட்ரு, நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ் இந்த மாதிரி ஐட்டம்ஸு, ஸோ இந்த பாத்ரூம் க்ளீனிங் இந்த மாதிரி ஐட்டம்ஸு, அப்புறம் பூஜா ஐட்டம்ஸ் வேணும்னா வாங்கி வைக்கிறதா இருந்தால் இதெல்லாம் நம்ம வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா வாங்கிக்கலாம். இது கட்டு போகிற பொருள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பிளான் பண்ணிவிட்டு இதோட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்துட்டு இதை நாம் குவார்ட்டர்லின்னு போட்டிருக்கறதுனால ஒரு வருஷத்துக்கு 4ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ என்னென்னு பார்த்துட்டு இதை டிவைட் பை 12 போட்டிங்க, இங்கே வர வேல்யூவை டிவைட் பை 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் எவ்வளோ ஆகுதுன்ற வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி, பிஃபோர் தட் பை மந்த்லி பார்த்துடலாம். ஸோ பை மந்த்லிங்கிறது என்னென்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆகிற செலவு. ஸோ 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் எனக்கு சிலிண்டர் ஆகும். அதனால் நான் 900 போட்டிருக்கேன். ஸோ இயர்லி பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பை மந்த்லி 2 மாதத்துக்கு ஒரு, அப்போ வருஷத்துக்கு 6 தடவை வாங்குவோம். 6 இன்ட்டு 900 போடும்போது 5400. இதை நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணும்போது மாதம் நீங்கள் சிலிண்டருக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணுங்கிற வேல்யூ உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மந்த்லியில் எனக்கு ஸ்கூல் வேன் ஃபீஸு, பாலுக்கான காசு, இபி, நாங்கள் 2 லோன் வச்சுருக்கேன் அப்படின்னா EMI 1 EMI 2 போட்டிருக்கேன். ECAக்கு மந்த்லி 900 800 இந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணுவோம். அதுக்கான அமௌண்ட்டு, கிராசரி எவ்வளோ வாங்குகிறோம், பூ வாங்குவோம் சாமிக்கு, அரிசி வாங்குவோம், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதுக்கு PPF இருந்துச்சுன்னா, அண்ட் சேவிங்ஸ்க்கு ஒரு 500,000 எடுத்து வைக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு, EFனா எமர்ஜென்சி ஃபண்டு கண்டிப்பாக அதுக்கு ஒரு 500 எடுத்து வைக்கணும். ரேஷனுக்கு நம்ம ஒரு 180 200 செலவாகும். அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு ஒரு 500, கேபிளுக்கு எவ்வளோ ஆகுதுங்கிறத போட்டுட்டு நீங்கள் சப்போஸ் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா நம்ம ரெண்ட்டை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஸோ ரெண்ட்டு போட்டுக்கலாம். இது போக நமக்கு எக்ஸ்ட்ராவாக மொய் இந்த மாதிரி ஹோட்டல் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஹோட்டல், ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. அதனால் இதை நான் இதில் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன வேணுங்கிறதெல்லாம் முதல்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான பிளான் என்னங்கிறத லிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மந்த்லியில் இந்த சேவிங்ஸ், இந்த எமர்ஜென்சி ஃபண்டு, மெடிக்கல் ஃபண்டு, இதெல்லாம் PPF, IPP இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். இது இருந்தால் தான் உங்களோட இது செலவாக நீங்கள் நினச்சிங்கன்னா தான் இது உங்களோட சேவிங்ஸாக அது மாறுறதுக்கு உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கும் நீங்கள் ரெகுலராக பே பண்ணுறதுக்கு. அப்போ உங்கள் கையில் கொஞ்சம் பணம் எப்போவுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீக்லி வார செலவுகள். எனக்கு வந்து வார செலவுனால் நான் முட்டை வாங்குவேன் வாரம். ஸோ வெஜிடபிள்ஸ் வீக்லி ஒன்ஸ் மார்க்கெட் போவோம். ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி தான். ஸ்நாக்ஸும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விட்றதுக்கு வாரத்துக்கு ஒருக்கா பர்ச்சேஸ் பண்ணுவோம். பெட்ரோலுக்காக காசு, அதுக்கப்புறம் NV வீக்லி சண்டே மட்டும் எடுப்போம். ஸோ அதுக்கான அமௌண்ட்டையும் நீங்கள் போட்டுட்டு இது வேறு யாராவது ஆட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட அமௌண்ட்டை நான் வீக்லியில் சம் பண்ணிவிட்டு இது வந்து வாரத்துக்கு ஒரு முறைன்றனால மாதத்துக்கு 4 தடவை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ 4 இன்ட்டு 12 மாதத்துக்கு போட்டால் வருஷத்துக்கான செலவு உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதை நீங்கள் டிவைட் பை 12 போடும்போது மந்த்லி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இந்த செலவுக்கு மட்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வீக்லி வாரம் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்த்லி எல்லா மாதமும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மாதத்துக்கு பிரிக்கிறதுனால பை மந்த்லிங்கிறது எந்தெந்த மாதம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு சிலிண்டர் வாங்குறேன்னா அடுத்து February விட்டு March, அடுத்தது April விட்டு May, June விட்டு July, August விட்டு September, October விட்டு November, December, அடுத்த Jan வந்துடும். ஸோ இதுதான் எனக்கு நான் வாங்க போகிறேன் இந்த செலவுக்கான இந்த மாதங்கள். அதே மாதிரி இப்போ குவார்ட்டர்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் நான் வாங்கவே போகிறேன். அப்போ ஜனவரியில் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன்னா ஏப்ரலில் தான் அடுத்து வாங்குவேன், அடுத்து ஜூலை, அடுத்து அக்டோபர். இப்போ சப்போஸ் எனக்கு இந்த ஜனவரி மந்த் இங்கே இந்த செலவு இருக்குது என்னால் ஸ்பேர் பண்ண முடியாதுன்னா இதை வந்து நம்ம Februaryன்னு போட்டு ஆரம்பித்தோன்னா February வச்சுட்டா March, April, May, June, July, August, September, October, November, December விட்டு அடுத்து ஜனவரி விட்டு Februaryயில் நீங்கள் அடுத்தது கொண்டு போய்க்கலாம். இது எல்லாமே நம்மளோட அமௌண்ட்டோட அவைலபிலிட்டி அண்ட் நம்ம கம்ஃபர்டபிலிட்டி அதுதான் முக்கியம். ஸோ இப்போ எனக்கு ஹாஃபலியில் பார்த்தீங்கன்னா என் பசங்களோட ஃபீஸ் கட்டுற அமௌண்ட் வந்து மே மந்த் ஒரு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், அக்டோபரில் ஒரு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மேக்கும் அக்டோபருக்கும் போட்டிருக்கிறேன். இந்த இயர்லிங்கிறதுக்கு வந்து நான் எதுவுமே போடலை. ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளோட பேலன்ஸ், இன்கமில் இருக்கிற பேலன்ஸை பேஸ் பண்ணி இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுதான் உங்களோட லிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. உங்களுக்கு என்ன செலவினங்கள் இருக்கோ அதை இதை முதல்ல பிரிச்சுருங்க. அதுக்கப்புறமா அதுக்கான அமௌண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதத்துக்கு இதுக்கான அமௌண்ட்டை சேர்க்கணுங்கிறத முதலே பிளான் பண்ணிக்கோங்க. இது போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான செலவு இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு கைக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மாதத்துக்கான
ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் என் செலவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மந்த்லிக்கு இங்கே ஆல்ரெடி போட்டுட்டேன். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வேல்யூவை எடுத்து நான் இங்கே போட்டுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10,000 வருதுன்னு வைங்களேன். அந்த 10,000 நான் இங்கே போட்டுருவேன். இங்கே மேலே நான் வீக்லி போட்டிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ வீக்லி வந்து எனக்கு ஒரு 1000 வருது அப்படின்னா, இந்த ஒரு மாதத்துக்கு எனக்கு இதோட டோட்டல் மட்டும் போதும். அதனால் நான் இதை வந்து அந்த 1000 இங்கே போட்டிருக்கேன். சப்போஸ் எனக்கு வந்து இது 4 வாரத்துக்கும் நான் வாங்குவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சிலிண்டர் வந்து இந்த மாதம் நான் வாங்க போகிறேன்னா நான் 900 போடுவேன். சப்போஸ் நான் சிலிண்டர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெப்ரவரியில் தான் நான் வாங்க போகிறேன், இந்த மாதம் எனக்கு செலவு அதிகம்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃபெப்ரவரியில் சேர்த்துக்கலாம். குவார்ட்டர்லியில் இப்போ எனக்கு இங்கே காசு இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் குவார்ட்டர்லியில் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பேண்ட்ரி ஐட்டம், டிட்டர்ஜென்ட், பூஜா ஐட்டம்ஸ்னால் அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுவேன், இங்கே பிளான் பண்ணிடுவேன். ஸோ இது எல்லாத்தோட டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 12,400. இப்போ இன்கம் பார்த்தீங்க எனக்கு 30,000 அப்படின்னா என்னோடய சப் டோட்டல் இப்போ 12,400 வந்திருக்கு. இதை நான் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 17,600 மிச்சம் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஃபீஸுக்காக ஒரு 10,000 இதிலிருந்து எடுத்து நான் தனியாக ஒதுக்கி வச்சுருப்பேன். எதுக்காக அப்படின்னா, நான் மே மந்த்து கட்ட போகிறேன் இந்த ஹாஃப் இயர்லி ஃபீஸுக்காக. ஸோ இப்போ இந்த 10,000 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மிச்சம் இருக்கிறது இந்த 7,600 ரூபா. ஸோ இந்த 7,600 ரூபா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு இயர்லி ஆப்ஷன் நான் பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இயர்லி ஆப்ஷனில் இவ்வளோ லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் எந்த செலவை இதுக்குள்ளே அடக்க முடியும்னு பார்த்தா அந்த ஒரு இதையோ 2 இதையோ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது போக பெண்டிங் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிடணும்னா, கையில் தொடாத மாதிரி எடுத்து ஒரு பாக்ஸ்லேயோ உண்டியல்லையோ ஒரு பர்ஸ்லேயோ வச்சு நம்ம தனியாக கை யூஸ் பண்ண அளவுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம அடுத்த மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மாதம் நீங்கள் பார்க்காத சேவிங்ஸு. இந்த சேவிங்ஸை எண்ட் ஆஃப் த இயரில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு கன்சாலிடேட்டட் அமௌண்ட்டாக உங்களுக்கு கையில் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய அடுத்த வருஷத்துக்கு ஸ்டார்ட் எஃப்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஃபினான்ஸ் பிளான் பண்ணாதவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் இப்போ ஜனவரி பிளான் பண்ணிட்டோம். இந்த இதை வச்சு நான் ஃபெப்ரவரிக்கு போடுவேன். ஸோ ஃபெப்ரவரி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி லிஸ்ட் வந்துடும், வீக்லி லிஸ்ட் வந்துடும். நான் பை மந்த்லி போட மாட்டேன். குவார்ட்டர்லி எனக்கு வராது, ஏன்னா நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஸோ இப்போ இதோடது லிஸ்ட்டு போடும்போது எனக்கு மந்த்லி, வீக்லி, சிலிண்டர் வராது, குவார்ட்டர்லி வராது. இதோடது இன்கம் நான் எல்லாத்தையும் சேர்க்கும்போது எனக்கு வர்ற அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நான் டோட்டல் கேல்குலேட் பண்ணிக்குவேன். அந்த டோட்டலில் மிச்சம் இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்து அதிலேருந்து நான் எவ்வளோ அமௌண்ட் பிரிக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை நான் ஹாஃப் இயர்லிக்கான ஃபீஸில் எடுத்து தனியாக வச்சுருவேன். ஸோ அதுலேருந்து பேலன்ஸ் விழுகிற அமௌண்ட்டில் நான் வந்து இந்த மாதிரி இயர்லிக்கு ஏதாவது ஒன்று பிளான் பண்ணிக்குவேன். ஸோ பிளான் பண்ணிவிட்டு வரும்போது நம்ம மிச்சம் கையில் இருக்கிறத எடுத்து சேவிங்ஸில் போட்டுருவேன். அது நமக்கு அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்மளோட வீக்லி இருக்கிறதும் மேட்ச் ஆயிரும். அதே மாதிரி நம்ம மந்த்லி செலவையும் மேனேஜ் பண்ணிடுறோம். சேம் பை மந்த்லியும் நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். அதே மாதிரி குவார்ட்டர்லியும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். நம்ம ஹாஃப் இயர்லி வர்றதுக்குள்ளே குழந்தைங்களுக்கான ஃபீஸையும் நம்ம சேர்த்துட்டே வந்துடலாம், எவ்வளோ ஃபீஸுங்கிறத பார்த்து. இயர்லி நம்ம போட்டிருக்கிறதுலையும் மோஸ்ட்லி மிஸ் அவுட் பண்ணாமல் நம்மளால் மீட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முக்கியமாக தேவையான ஒரு 3 விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், இதை கரெக்டாக பிளான் பண்ணணும். இந்த பிளானிங்கில் அனாவசியமான ஆசைப்படுற விஷயங்களை இன்க்ளூட் பண்ணாமல் அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும் இன்க்ளூட் பண்ணணும். இதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் மந்த்லி பிளான் போடுறத டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த எல்லா பேமெண்ட்டையும் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அது மிஸ் அவுட் ஆகாமல் ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணும்போது தேவையா, அந்த செகண்ட் தேவையா, இந்த மாதம் இதை பண்ணிடலாமா, நமக்கு எந்த ஷார்ட்டேஜ் வந்துடாதுல அப்படின்னு யோசிச்சு நீங்கள் கரெக்டாக தேவையானதுக்கு மட்டும் பண்ணணும். நம்பர் 3, எந்த இடத்துல நம்மளை நாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், நம்ம குழந்தைங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், நம்ம வீட்டுக்காரரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து கரெக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் 2027 ஸ்டார்ட் பண்ணும்போது கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு உங்களுக்கு கையில் சேவிங்ஸே சம்மேஷன் இருக்கும். தேங்க்யூ. உங்களோட இதை இன்புட் என்னன்றதை கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள்.